ஹலோ வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆலு க்ரீன் பீஸ் பன்னீர் மசாலா சமைக்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், பன்னீர் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் வந்து லைட்டாக உப்பு, மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் க்ரீன் பீஸை வந்து நான் காலையில் ஊற வச்சேன் ஒரு 8 ஹவர்ஸு. அப்புறம் சீஸ் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கையும் பச்சை பட்டாணியும் நம்ம ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், பன்னீரை வந்து நான் லைட்டாக மசாலா போட்டதை கலரி வச்சுக்கிட்டேன். அப்புறம் 3 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். ஒரு 3 பச்சை மிளகா அப்படியே நீட்டு வாக்கிலே வச்சுருக்கேன். வெங்காயத்தை அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு சீஸ் எடுத்துருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சோம்பு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு சின்ன ஃப்ரை பேன் வச்சு அதில் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ நான் பன்னீரை போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், வதக்கந்து எல்லாத்தையுமே நான் மிக்சர் ஜாரில் எடுத்துருக்கேன். இப்போ இதனால் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு தவா ஒன்று வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சோம்பு எல்லாமே பொரிஞ்சு வருது. பாருங்கள், பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு பொரிஞ்சு வருது. இப்போ நான் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம அரைச்ச வெங்காயம் தக்காளி இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கூட கொஞ்சம் நம்ம சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து மஞ்சத்தூள், உப்பு, குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஆலு க்ரீன் பீஸை வேக வச்சு எடுத்துருக்கோம். நம்ம அது இல்லாமல் பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம். மசாலாவோட நான் வந்து க்ரீன் பீஸையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை பன்னீர் வந்து இப்போயே போட்டால் உடஞ்சிரும். அதனால் நம்ம இது கொஞ்சம் க்ரீன் பீஸும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் நல்லா மசாலாவில் ஊறின அப்புறமா கடைசியாக பன்னீரை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லைட்டாக ஊற வச்சுட்டு நம்ம இறக்கிடுவோம். இப்போ பாருங்கள், ஆலுவும் க்ரீன் பீஸும் நல்லா மசாலாவோடு ஊறிடுச்சு. இப்போ நான் வந்து பன்னீரை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். ஹலோ வியூவர்ஸ், இப்போ பாருங்கள், ஆலு க்ரீன் பீஸ் பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஆலு க்ரீன் பீஸ் பன்னீர் மசாலா பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.